சூப்பர். அடுத்த அத்தியாயம் சிறப்பா இருக்கும் நச்சு. மம்மி, இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிட்டுங்க, நம்ம சைலண்டா வேடிக்கை மட்டும் பாப்போம். கரெக்ட் நச்சு. சாரி மேடம். நீ பண்ணது தப்பு இனியா. எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மேலே கைய வைப்பா. நான் அர்ஜுனுக்கு மனைவியாக போறவ, இந்த வீட்டோட மருமக. ஆஃப்டர் ஆல் நீ ஆபீஸ்ல வேலை செய்யற வேலைக்காரி. உன் மேல கைய வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என் மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். சாரி இனியா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. அதையே நினைச்சிட்டு இருக்காத. எப்படி அர்ஜுன் மறக்கிறது? அவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிருக்கா அர்ஜுன். அவளை கண்டிப்பீங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்ன திட்டுறீங்க. அவ அடிச்சது வரை நியாயப்படுத்தி பேசுறீங்க. இப்ப ஆறுதல் சொல்ற நீங்க, உங்களை கட்டிக்க போறவ என்ன எல்லார் முன்னாடி அடிச்சப்போ ஏன் அவளை கண்டிக்கவே இல்ல அர்ஜுன்? உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது இனியா. ஆஃபீஸில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நீ அவளை கை நீட்டினது ரொம்ப தப்பு தானே. அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீ அவ்வளோ பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிச்சப்போ அவள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நீ என்னுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த கம்பெனிக்கு வசுந்தராவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவ எனக்கு பண்ண உதவியெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஏன் இனியா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அவ எவ்வளோ சிரமம் எடுத்திருக்கா தெரியுமா? உன்னை பத்தி ரவிவர்மன் கிட்ட படம் வரைய சொல்லி ஐடியா கொடுத்ததும் வசுதான். அப்படி வரைஞ்ச படத்தால தான் நீ எனக்கு கிடைச்ச. அந்த நன்றி மட்டும் உனக்கு இல்ல பாத்தியா? நீ அவளை அடிச்சிருக்கவே கூடாது. எப்பவுமே உங்களுக்கு அவதான் முக்கியம் இல்ல அர்ஜுன்? அப்படிலாம் எதுவுமே இல்லை இனியா. நீ ஏன் எதுவும் கற்பனை பண்ணிக்காத. சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? என்னுடைய ஹார்ட் ஃப்ரெண்டா நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டா அவளும் எனக்கு முக்கியம்தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே அர்ஜுன்? அஃப்கோர்ஸ். அதுல என்ன சந்தேகம்? நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அப்புறம் எதுக்கு அவ உங்க மேல இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறா? அவ உங்க கூட பேசுறது, இழையறது, நீங்களும் அவளுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் எதுவுமே எனக்கு பிடிக்கல அர்ஜுன். நோ இனியா, நோ ஃபீலிங்ஸ். இதுல நீ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அவ அப்படி என் மேல ரொம்ப அதிகமா உரிமை எடுத்துக்கிறதா நீ நினைச்சா நான் அவகிட்ட சொல்லி வைக்கிறேன். இனிமேல் அவ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டா. ஐ ப்ராமிஸ் யூ. போய் நிம்மதியா படிச்சு தூங்கு. ஓகே, குட் நைட். மோதாதே நராஜாதி ராஜனடி, அவ்வம்புக்கு இழுக்காதே நான் வீராதி வீரன். வாங்க மேடம். என்ன இந்த நேரத்துல என்ன தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்னு விறுவிறுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வசதியா இருக்கும். ஏன்னா தூக்கம் சொக்குது, தூங்கணும். என்னது, தூங்க போறியா? என் மேல நீ கைய வச்சிட்டல்ல, இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இனிமே நீ தூங்கிருவியா? ஏய், சும்மா பூச்சாண்டி காட்டாத. என்ன பண்ணுவ? காரணத்தோட தான் உன் மேல நான் கைய வச்சேன். தராதரம் தெரியாத உனக்கெல்லாம் இப்படிதான் பதில் சொல்லணும். அதுவும் உனக்கு உரைக்கல போல இருக்கே. மறுபடியும் வம்பிழுக்கலான்னு வந்துட்ட. ஏய், பூச்சாண்டி எல்லாம் காட்டலடி, நெஜத்தை சொன்னேன். என்ன முறைச்சி பார்த்தவங்களே நான் சும்மா விட மாட்டேன். ஆனா நீ என் மேல கைய வச்சிட்டல்ல, இனிமே பார் உன்னை என்ன பண்றேன்னு. ஐயோ, சாரி மேடம், ப்ளீஸ் மேடம், தெரியாம உங்க மேல கை வச்சிட்ட. உங்க கை பிடிச்சு கேக்குறேன் மேடம், கெஞ்சி கேக்குறேன் மேடம். என்ன நக்கலா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. ஏய், இத பார், வீட்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் உன் மேல நான் கை வச்சிருக்கேன்னா எனக்கு எவ்வளவு தில் இருக்கணும்.
ஜேகேஆர் வீட்டு மருமகளா ஆக போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிற உன்னை நான் அடிச்சதுக்கு என்னை யாராச்சும் கண்டிச்சாங்களா? இல்லையே. ஏன்னா நான் கை நீட்டி அடிச்சதுல நியாயம் இருக்கு. அத நான் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அப்பப்போ கணக்கெல்லாம் தீத்து விட்டு போய்கிட்டே இருக்கணும். யார் கணக்க யார் தீக்குறாங்கன்னு பாக்கலாமா? இனிமே தாண்டி என் உண்மையான சுயரூபத்தை நீ பாக்க போற. என் மேல கைய வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ண வைக்க போறேன். பார், நான் சொல்றத நல்ல மண்டையில ஏத்திக்கோ. இது வரைக்கும் நான் அர்ஜுனோட சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் அவரை லவ் பண்ணேன். ஆனா இனிமே அப்படி இல்ல. ஓ மேடம், மேடம் ரொம்ப கோவத்துல இருக்கீங்க போல இருக்கு. சொல்லுங்க மேடம், வேற எப்படி லவ் பண்ண போறீங்க? எனக்காக லவ் பண்ண போறேன். என் மனசுக்காக லவ் பண்ண போறேன். உண்மையா லவ் பண்ண போறேன். இது புதுசா இருக்கே. இனியா, இப்படியெல்லாம் திட்டம் போட்டு வரதில்ல காதல். அது தானா வரணும். இந்த மாதிரி காசுக்காக வந்த காதல் மனசுக்காக மாறினதா சரித்திரமே இல்ல. அந்த சரித்திரத்தை நான் உருவாக்கி காட்டுறேன். பாக்குறியா? அர்ஜுன் எனக்கு தான். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் முன்னாடியே இந்த வீட்ல கம்பீரமா நான் வாழ்ந்து காட்டுறேன். இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீ பார்த்து அப்படியே கதற போற பாருடி. ஹே, இது பார். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரிதான் உன்னோட காதலும். தரித்திரங்களால சரித்திரங்களெல்லாம் உருவாக்க முடியாது. இந்த சவால் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். சவால் விட்டு விட்டு நீ தோத்துதான் போயிருக்க. இது பாருனியா, உன்னை யாரு தூண்டி விடுறா, உனக்கு பின்னால யாரு இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல சுயமா யோசனை பண்ணி அப்புறமா செயல்படு. புரியுதா? நீ என்ன புதுச்சேரியில பெரிய தாதாவா? என்ன மிரட்டுற? அங்க நீ என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ சந்தர்ப்ப வசத்தால இங்க வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கே ஆர்டர் போடுறியா? இது பாருனியா, நீ என்னதான் பிளான் பண்ணாலும் அர்ஜுன் சார் கிட்ட இருந்து உன்னால என்ன பிரிக்கவே முடியாது. நீ ஒண்ணு பண்றியா? ஒரு நாளைக்கு அர்ஜுன் சார் எத்தனை தடவை பஸ்ஸுன்னு கூப்பிடுறாரு, எத்தனை தடவை இனியான்னு கூப்பிடுறாருன்னு கணக்கு பாரு. அவரு என் மேல வச்சிருக்கிற அன்பு அப்போ உனக்கு நல்லாவே புரியும். அர்ஜுன் சார் வாயில இருந்து வர வார்த்தையில இருந்தே என் பேரை பிரிக்கவே முடியாத உன்னால வாழ்க்கையில இருந்து எப்படி பிரிக்க முடியும்? இதோ பாருனியா, நாங்க ஒண்ணு சேரணுங்கிறது விதி. நீ மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் அத மாத்தவே முடியாது. 1000 தான் நீ மனசார அவரை காதலிக்கணும்னு நினைச்சாலும் அவரு உன்னை காதலிக்கணும்ல. நீ அவரோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறது அந்த கடவுளுக்கே தெரியும். அதனால நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. அதனால நீ அப்படியே ஒதுங்கிக்கிறது நல்லது. பாக்கலாமாடி யாரு ஒதுங்குறாங்கன்றத? ஓ எஸ், பாக்கலாமே. தூக்கம் வருது, கொஞ்சம் ஒதுங்கிக்கிறியா? நான் போய் தூங்கணும். பாஸ், நீங்க அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க பாஸ். டேய், சூப்பரா. அமிதாப் பச்சன் சொன்னதுக்கு பதிலா அபிஷேக் பச்சன் சொல்லிருந்தேன்னு வச்சுக்க, இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன்டா. புரியுது பாஸ். அண்ணிய ஐஸ்வர்யா ராயின்னு சொல்றீங்க. ஐயோ, சூப்பரா, கரெக்டா முடிச்சுக்கடா. அதான்டா சொன்னப்பனா. டேய், காதலுக்கு ஏத்த மாதிரி கலாச்சாரத்தையும் மாத்திக்கணும்டா. அப்பதான் லவ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பாஸ், நீங்க ஆள் மட்டும் தான் பாஸ் மாறி இருக்கீங்க. உங்க பழக்க வழக்கம், திங்கிற சாப்பாடு, குடிக்கிற டீ இதெல்லாமே மாறணுமே பாஸ். எல்லாமே மாத்தியாச்சுடா. இப்ப என் மொழி இந்திரா, என் ட்ரெஸ் குர்தா, என் ஸ்டேட் மகாராஷ்டிரா, என் சிஎம் உத்தவ் தாக்கரேடா. போட்டு தாக்குறீங்க பாஸ். பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம்.
தமிழ் காதலுக்கோ இந்தி காதலுக்கோ என்ன வித்தியாசம்? தமிழ் காதல்னா பொண்ணோட அப்பன் அருவாலே வெட்டுவான், இந்தி காதல்னா துப்பாக்கியில சுட்டுவான் பாஸ். டேய் என்னடா அவன் வந்ததுல இருந்து அவசரமாவே பேசிட்டு இருக்கான். இருடா இன்னைக்கு உனக்கு பேட கட் பண்ணிடுறேன், வச்சிருடா அவனை. டேய் இந்தி காதல்னா மனசுக்குள்ள இந்தி பாட்டா ஓடுண்டா, தமிழ் காதல்னா அப்படியே மனசுக்குள்ள தமிழ் பாட்டா ஓடுண்டா. பாஸ் 1000 தான் இருந்தாலும் இந்தி காதல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகும் பாஸ். நீங்க வேணா பாருங்களேன், அண்ணி உங்களை பார்த்த உடனே அப்படியே 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 அரளி விதைய அரைச்சு குடிச்சிருவாங்களோ. ஏன்டா எனக்கு சொல்லுவியாடா? சொல்லுவியா ராஸ்கல், எதுக்குடா சொன்ன? இல்ல பாஸ், அவர் பேச வந்து ராங்கா காதுல ஊந்துருச்சு. அண்ணி உங்களை பார்த்ததும் 1000 மீன் மாதிரி துள்ளி வந்து உங்க மடியில விழுந்துருவாங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் இத கேக்குறப்பவே என் காதுக்குள்ள புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருக்குடா. தீப்தி, அவ பேரை கேட்டாலே தீ கூட தித்திக்கொண்டா. பாஸ் அப்ப நீங்க தீ குளிக்க போறீங்களா பாஸ்? அவசரம் புடிச்சவன ஏன்டா அப்படி பேசுற? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், அவசரமாவே பேசிட்டு இருக்கேன். அப்படியே உன் வாயில ஓங்கி அடிச்சேன்னு வையே. ஏன்டா எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கீங்க? போடா. டேய் அவனை விடுறா. இந்த கெட்டப்ல தீப்தி என்ன பாக்குறப்ப அவ என்ன பத்தி என்னடா நினைப்பா? ஐயோ பாஸ், சான்ஸே இல்ல பாஸ். நீங்க பெரிய டான் 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 நினைப்பாங்க. நீங்க இந்த கெட்டப்ப இப்படியே கண்டினியூ பண்ணுங்க பாஸ். அப்படிங்கிற? ஓகே. ஆமா பாஸ், நாங்க அதுக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம் பாஸ். டேய் சொல்லுங்களேன்டா. சிம்மாசனத்துக்கு போலாம் பாஸ். நாம அந்த வாக் என்னடா இது? மக்கள்படுத்துறீங்களா? நீங்க தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி நார்த் இந்தியாவுக்கு எப்ப போனீங்களோ அப்பவே உங்களுக்கு புது வாழ்வு வந்துருச்சு. இப்ப பாருங்க இந்த கெட்டப்புக்கு எவ்வளவு மரியாதைன்னு. உட்காருங்க பாஸ், உட்காருங்க பாஸ். பாஸ் காலுக்கு மேல கால கொடுத்தது முத்தம் இல்லடா, இதுக்கு அர்த்தமே வேற. என்ன ஒரு டான அங்கீகரிச்சு மனசுக்குள்ள தீப்தி மேல ஒரு காதல் கலவரத்தை உண்டாக்கிட்டீங்களா? எப்படி பாஸ்? அவள எங்கடா பிரேஸ்லெட்? ஐயோ பாஸ், நான் எடுக்கல பாஸ். உங்க உப்பு தின்னு வாழ்ந்தவன் நான் எடுப்பனா பாஸ்? போய் சொல்லாதடா பாஸ். அவன் நம்மால பாஸ். டேய் வேற யாரா எடுத்தது? ஏய் நீ கிட்ட வாடா. யாரா எடுத்தது? ஏய் வா இப்படி. அண்ணே நான் தானே எடுத்துட்டேன், பழக்க தோஷனே நினைச்சிருங்க. போடா போடா. டேய் வாடா. அலட்டிக்காம ஈஸி அடிக்கிறான்டா. போன் நம்பர் வாங்கி வச்சுக்கோ, பின்னாடி ஃபியூச்சர் யூஸ் ஆகும். பாஸ் உங்களுக்கு இந்த கெட்டப் ஓகே, ஆனா லாங்குவேஜ் தான் இடிக்குதே. ஆமா அந்த ஹிந்தி டீச்சர் எங்க? ஆமால டீச்சர் ரெடின்னு கிளவி சொல்லுச்சு. கிளவிட்டு ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காவே பண்ண மாட்டேறா. போன குடுறா. போன குடு, பேசு. என்ன கிளவி போன் எடுக்க மாட்டேந்த? யார் குடிய கெடுத்துட்டு இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப பிஸியா இருக்கோ? நேர்ல போய் வச்சுப்போம். ஏ இனியா, ரொம்ப பலமா அடிச்சிட்டாலோ? அச்சச்சோ, வலிக்குதா இனியா? ஏய், நீங்க 2 பேரும் அவளை விசாரிக்கிறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா?
என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? இனி அடி வாங்கினா நாங்க 2 பேரும் அடி வாங்கின மாதிரி ஆகாத பாட்டி? ஆமாமா வாஸ்தவம் தானே. சேர்ந்து தானே அடி அடின்னு அடிச்சிருப்பீங்க. ஆமா, ஒரு 500 பர்ஸ் அடிச்சிருப்பீங்களா? ஏன் பொண்ணே, உங்க வீட்ல எந்த கடையில அரிசி வாங்குவீங்க? அரிசி கடையில தான் அரிசி வாங்குவாங்க. அது எனக்கும் தெரியும். அரிசி கடையில தான் அரிசி வாங்குவீங்கன்னு. பின்ன என்ன மண்ணெண்ணெய் கடையில போய் அரிசி வாங்குவீங்க? இல்ல, நானும் அந்த கடையில அரிசி வாங்கலாமேன்னு தான். வர வர என் உடம்பு அப்படியே இழைச்சு போயிட்டே இருக்குல்ல, அதான். ஏய் கிழவி, இப்ப அது ரொம்ப முக்கியமா? நானே அவ அடிச்சிட்டான்னு கோவத்துல இருக்கேன். என் கோவத்தை இன்னும் கிளப்பாத. சரி சரி, இத பாரு இனியாமா, ஆட்டு தொட்டு மாட்டை தொட்டு மனுஷனை தொட்ட கதையா? அந்த வசுந்தரா உன் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டா? ஆமாண்டி நீயா, உன் மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டா. ஏய் ஏய், என்ன எச பாட்டு பாடுறியா? வாய முடிக்கிட்டு பேசாம இருக்கணும். நான் பேசும்போது குறுக்க பேசுற வேலையில வச்சு கூடாது, புரியுதா? நீ இந்த வீட்டு மருமக. 1000 தான் கல்யாணம் தட்டி போனாலும் உனக்கும் அர்ஜுனுக்கும் அந்த வீல் சேர் கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சிரும். ஆனா அவ இன்னொரு வீட்டுக்கு போற எடுப்படி. ஏதோ 4 மொழியில பேசி 4 விதமா சிரிச்சா அந்த தெனாவட்ல உன் மேல கை வைப்பாளா? பாட்டி, நீ தான் நியாயமா பேசுற. ஆனா எல்லாரும் அந்த வசுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நாங்க தான் வந்துட்டோம்ல. இனிமே நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். ஆமா ஆமா ஆமா, இங்க எலெக்ஷன் நடக்குது பாரு, நீ வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. ஆட போமா. இந்த பாரு, இனிமே நீ சும்மா இருக்கவே கூடாது. அப்படி இருந்த அவ்வளவுதான். இந்த வீட்டுல வசுவோட ராஜ்யம் தாண்டி நடக்கும். பாட்டி, அத மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன். வசு 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 வசு, எங்க இருக்க வசு? பாத்தியா 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 இனியா, இந்த ஐஸ் வண்டிக்காரன் ஐஸ் 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 ஐஸ்னு கத்திட்டு போற மாதிரி இவன் வசு வசுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். எனக்கு ஒரு ஐடியா வருது. உன் உடம்புக்கு நிச்சயமா வரணுமே. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் மந்திரிச்சா அவரு மந்திரத்தால அர்ஜுன் வாயை கட்டி போட்டுருவாரு. அடியே, பத்தாயம் மாதிரி இருந்துகிட்டு 4 மூட்டை நெல்ல உன் வாயில அப்படியே கொட்டினா வயிற்றுக்குள்ள பத்திரமா இருக்கும். ஐடியா சொல்லிடினா வாய கட்ட சொல்றியா? இது மட்டும் அவன் காதுல விழுந்துச்சு, துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவான். ஐயோ, அர்ஜுன் துப்பாக்கி வச்சிருக்காரா? வச்சிருக்காரு, ஆனா நீ பயப்படுற மாதிரி இல்ல. இது வர, அது வெடிக்காது. இனியம்மா, முதல்ல வசுந்தராவ அவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முன்னால வசு வசுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ பேரை சொல்லிட்டே திரியறான் பாரு, அத முதல்ல நிறுத்த சொல்லு, புரியுதா? ஒரு நாளாவது அந்த அர்ஜுன் வசு பேரை சொல்லவே கூடாது. அப்பதான் நீ அர்ஜுன் கிட்ட நெருங்க முடியும்டி. அர்ஜுன் சார் வாயில இருந்து வர வார்த்தையில இருந்தே என் பேரை பிரிக்கவே முடியாத உன்னால வாழ்க்கையில இருந்து எப்படி பிரிக்க முடியும்? இத பாரு பாட்டி, அந்த வசுவ அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிச்சு காமிக்கிற. என்கிட்ட சவாலா விடுறா. அவ பேரை அர்ஜுன சொல்ல விடாம பண்ற. அப்பதான் அவளுக்கு இந்த இனியா யாருன்னு புரியும். மாவளை இருடி, உனக்கு வச்சிருக்கேன். இன்னும் தூங்கலையா அர்ஜுன்? தூங்கணும், ஆபீஸ் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு தூங்குறேன். என்ன இனியா, ரொம்ப டிஸ்டர்பா இருக்க? ஃபர்ஸ்ட் நீ கவலை விடு. இனியா, நான் அவகிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. யோசிச்சு பார்த்தா என் மனசே ஆற மாட்டேங்குது அர்ஜுன். இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? மனைவின்னு வாய் வார்த்தையால மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு போதுமா? வேற என்ன வேணும் சொல்லு, செய்றேன். எனக்காக நான் சொல்ற ஒண்ணு செய்வீங்களா? சொல்லுமா, செய்றேன். என்னால முடியும்னா கண்டிப்பா செய்வேன் உனக்காக. சொல்லு. நாளைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்க வசுவோட பேரை சொல்லவே கூடாது. என்ன இனியா சொல்ற? வசு பேரை நான் சொல்லக்கூடாதா? ஏன்? அப்போதான் நீங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். பாரு இனியா, ரொம்ப ஃபன்னியா இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க. இல்ல அர்ஜுன், நான் லாஜிக்கோட தான் பேசுறேன். பாரு இனியா, அவ பேர் சொல்லாம என்னால இருக்க முடியாது. ஏன்னு சொல்றேன்.
ஆபீஸ்ல பல நேரங்கள்ல அவளுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. அவ பேர் சொல்லாம இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? நான் என்ன தேவையில்லாம வசு பேரை சொல்லிட்டா இருக்கேன்? நான் அவளுடைய பாஸ். என்னால அவளை தவிர்க்கவே முடியாது இனியா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏன் தவிர்க்க முடியாது? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ. ஒவ்வொரு ஆம்பளையும் தன்னோட வருங்கால மனைவிக்காக ஏதேதோ பண்றாங்க. நான் என் உரிமை சம்பந்தமான விஷயத்தை தானே கேட்டேன். எனக்காக இத பண்ண மாட்டீங்களா? இதோ பாரு இனியா, இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என் நிர்பந்தத்துல நியாயம் இருக்கு அர்ஜுன். அதனாலதான் நான் கேக்குறேன். நியாயம்னா நியாயமான நியாயமா இருந்தா ஓகே. ஆனா உங்கள மாதிரி எல்லாம் பேச எனக்கு தெரியாது அர்ஜுன். நாளைக்கு ஒரு நாள் அவ பேரை சொல்லாம உங்களால இருக்க முடியுமா முடியாதா? ஓகே ஓகே, கூல் டவுன். உனக்காக இதை நான் பண்றேன், போதுமா? இப்ப நான் கொஞ்சம் வேலையை பார்க்கலாமா? இத பாருங்க, நீங்க மட்டும் அவ பேரை சொன்னீங்க அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். என்ன இனியா இவ்ளோ சீரியஸா பேசுற? ஆமா, அவ அடிச்சது மட்டும் சீரியஸ் இல்லையா? நீங்க அவ பேரை சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன்.